Hello friends, welcome to my channel சமையல் with சமன்யா. இன்னைக்கு இந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு சூப்பரான ஸ்டார்டர் ரெசிபி பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஸ்டார்டர். அது மட்டும் இல்லைங்க, வெஜிடேரியன்ஸ் அண்ட் பொட்டேட்டோ லவர்ஸ்க்கு ஒரு செம ட்ரீட் இது. இது என்னென்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ். இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இதுக்கு 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பாயில் பண்ணி ஸ்கில் பீல் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன். இதை வந்து இப்போ நம்ம நல்லா மேஷ் பண்ணிக்க போகிறோம். இது வந்து நல்லா மாவு மாதிரி மேஷ் பண்ணிக்கணுங்க. இந்த குட்டி உருண்டைகள் கூட அதில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக மேஷ் பண்ணிக்கணும். இப்போது பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின வெங்காயம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் கலர் கேப்சிகம், 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய். இது வந்து ஒரு பச்சை மிளகாய் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிக்சட் இட்டாலியன் ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கிறேன். இது இல்லாட்டி ஆரிகானோ கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு. இப்போ இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் வந்து மொஸரெல்லா சீஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் மொஸரெல்லா சீஸ் தான் சேர்த்துக்கணும். ஏன்னா செடார் சீஸ் எல்லாம் வந்து இதுக்கு அவ்வளோ டேஸ்ட் கொடுக்காது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. பட் இப்போ நான் கொடுத்த ரேஷியோ வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம வந்து சின்ன உருண்டைகளாக உருட்டி வச்சிடலாம். இந்த சைஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுடைய விருப்பம்தான். சின்னதோ பெருசோ உங்களுக்கு எந்த சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உருட்டிக்கலாம். இப்போ உருண்டைகள் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம நெக்ஸ்ட்டு டீப் ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம உருட்டி வச்ச அந்த பால்ஸ் எல்லாத்தையும் கோட் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த கலவை பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாவே தண்ணியாக இருக்கணும், கெட்டியாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நிறையவே தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பவுலில் கொஞ்சம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒவ்வொரு பாலாக எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு தென் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலையும் வந்து 2 டைம் பண்ண போகிறோம். டபுள் கோட்டிங் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து நல்லா அதில் பைண்ட் ஆகி ரொம்பவே கிறிஸ்பியான கோட்டிங் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எல்லா பொட்டேட்டோ பால்ஸையும் வந்து டபுள் கோட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இதை வந்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண போகிறேன். 20 to 30 மினிட்ஸ் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறமா டீப் ஃப்ரை பண்ணோன்னா நமக்கு ரொம்ப சூப்பர் கிறிஸ்பியான பொட்டேட்டோ பால்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து இதை ஏதாவது பார்ட்டிஸ்க்கு ரெடி பண்ணணுன்னா ஒரு 1 or 2 டேஸ் முன்னாடியே இந்த மாதிரி பால்ஸ் ரெடி பண்ணி ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் பார்ட்டி அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக கூட டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ரெடி பண்ண பால்ஸ் எல்லாத்தையும் டீப் ஃப்ரை பண்ணிடலாம். எண்ணெய் வந்து நல்லாவே சூடாயிடணுங்க. நல்லா ஹையில் வச்சு சூடு பண்ணிவிட்டு நம்ம பால்ஸ் பொரிக்கும் போது நீங்கள் அதை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரே ஒரு பாலை மட்டும் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸ் வந்து அந்த சீஸ் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அது வந்து வெளியில் மெல்ட் ஆகி வெளியில் வர்றதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றை வந்து ஃப்ரை பண்ணி பார்த்துட்டு டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மற்ற பால்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கோங்க.
இந்த பால்ஸ் ரொம்ப நேரம் குக் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் எல்லாமே வந்து குக் ஆனது தான். பொட்டேட்டோ எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக குக் ஆனது தான். ஸோ வெளியில் மட்டும் அந்த கலர் சேஞ்ச் ஆனால் நம்ம எடுத்துடலாம். மேக்ஸிமம் வந்து ஒரு 2 மினிட்ஸுக்கு மேலே இது குக்கிங் டைம் தேவைப்படாது. ஸோ குயிக்காக எடுத்துருங்க. இல்லைன்னா அந்த சீஸ் எல்லாம் வந்து மெல்ட் ஆயிரும், உடஞ்சி வெளியில் வந்துடும். சூப்பரான கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் இப்போது ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் நெக்ஸ்ட்டு ஏதாவது பார்ட்டி வந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்டார்டர் தான் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். கட்டாயம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.